ஹாய் மக்களே! வணக்கம் மக்களே! ஸ்கூல்ல இருந்து வர நம்மளோட குட்டீஸ் வந்துட்டு ஈவினிங் ஸ்நாக்ஸ் என்னம்மா செஞ்சு வச்சிருக்கீங்க? அம்மா ஏதாவது சூடா செஞ்சு தாங்களேங்கம்மா அப்படின்னு கேட்குறாங்களா? இல்ல நம்மளுமே இந்த கிளைமேட்டுக்கு சூடா சாப்பிட்டா நல்லாருக்கும்னு ஃபீல் பண்றோம் இல்லையா? அப்ப சூப்பரான ஈவினிங் ஸ்நாக்ஸ் பார்த்துடலாமாங்க? அதுக்கு முன்னாடி நீங்க என்னோட சேனல சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காம போய் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நான் ஈவினிங் ஸ்நாக்ஸ் செய்கிறதுக்காக இன்றைக்கி வந்து காலிஃப்ளவர் சில்லி தாங்க எடுத்திருக்கேன். ஸோ காலிஃப்ளவர் வந்து ஒன்று எடுத்திருக்கேன். அதை வந்து குட்டி குட்டியாக கட் பண்ணிவிட்டு ஒரு டைம் வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். சுடுதண்ணி நல்லா கொதிக்க வச்சுட்டு கொஞ்சம் மஞ்சத்தூள், கொஞ்சம் கல்லுப்பு போட்டுட்டு ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு காலிஃப்ளவரையும் போட்டுடலாங்க. போட்டு ஒரு 5 மினிட்ஸ் அந்த தண்ணியிலே விட்டுட்டு அதுக்கப்புறம் ஸ்ட்ரெயின் பண்ணி எடுத்துக்கலாம். காலிஃப்ளவர் வந்து நல்லா வெந்துருச்சு அப்படின்னா கிறிஸ்பியாக வராது. அதையும் நோட் பண்ணிக்கோங்க. ஸோ காலிஃப்ளவர் வந்து நல்லா ஆறட்டும். இல்லை எனக்கு ஆற ஒரு அளவுக்கு டைம் இல்லை அப்படிங்கிறவங்க சில்லு தண்ணியில் ஒரு டைம் வாஷ் பண்ணிக்கோங்க. ஸோ அதுக்கு தேவையான மசாலா பார்த்துடலாமாங்க. 2 ஸ்பூன் வரமிளகாத்தூள் எடுத்திருக்கேன். கொஞ்சமாக சிக்கன் மசாலா, 2 ஸ்பூன் வந்துட்டு கார்ன்ஃப்ளவர் மாவு, 1 ஸ்பூன் அரிசி மாவு, கொஞ்சம் பெருங்காயத்தூள், கொஞ்சம் உப்பு எடுத்துருக்கேங்க. நீங்கள் இதெல்லாம் போடாமல் இந்த சிக்கன் மசாலா ஒன்று மட்டுமே போட்டு காலிஃப்ளவர் சில்லி போட்டாலும் டேஸ்ட்டு சூப்பராக இருக்குங்க. ஸோ இந்த எடுத்து வச்சுருக்க மசாலையெல்லாம் மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. அதை நம்ம காலிஃப்ளவர் கூட வந்து ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு வந்து ட்ரையாக இருக்க மாதிரி இருந்துச்சுன்னா லைட்டாக 1 ஸ்பூன் இல்லைனா 2 ஸ்பூன் தண்ணி ஆட் பண்ணிவிட்டு நல்லா வந்துட்டு எல்லா காலிஃப்ளவர்லேயும் மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. உங்களுக்கு வந்துட்டு வேணும்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இல்லைன்னா லெமன் புழிஞ்சு விடுறதா இருந்தாலும் புழிஞ்சு விட்டுக்கலாங்க இது கூட. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு 10 to 15 மினிட்ஸ் அப்படியே மூடி வச்சுருங்க. அப்புறம் நம்மளோட குட்டி ஸ்கூல்ல இருந்து வந்த உடனே பார்த்தீங்கன்னா அவங்க ஃப்ரெஷ் ஆகிட்டு வர்றதுக்குள்ளே எண்ணெயில் போட்டு நல்லா பொரிச்சு எடுத்திங்கன்னா சூப்பரான டேஸ்டான மொறு மொறுன்னு நம்மளோட காலிஃப்ளவர் சில்லி ரெடி ஆயிருங்க. ஸோ இந்த கிளைமேட்டுக்கு சுட சுட செஞ்சு கொடுத்து பாருங்கள், சும்மா சூப்பராக இருக்குங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். முக்கியமாக என்னோட சேனலை போய் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். தேங்க்யூ. நீங்களே பார்த்துருப்பீங்க இந்த காலிஃப்ளவர் சில்லியில் எந்த விதமான கலர்ஸும் ஆட் பண்ணலைங்க. அப்புறம் எப்படி இந்த கலர் வந்துச்சுன்னு பார்க்குறீங்களா? நான் வீட்டிலேயே அரைச்சி சில்லி பவுடர் தாங்க இந்த கலருக்கு காரணம்.